ஐயா துணை திருநடன உலா 19. பொறுமை பாதையில் பன்வாசல் ஒன்றதிலே தர்மம் மணி ஒன்று தாங்குதோ தருமமனோ மணியினது கோரறிய மணி கணீரென்றதல்லால் இனி இருள் இல்லாதேகுதோ. தர்மபுரி ராஜ்ஜியத்தில் அங்கே பல நிலையில் என்ற இல்லாமல் ஒரு வாசல் ஒரு இறை ஒரு நிலை என்ற இணையத்திலே தர்மமணி ஒன்று. அங்கே தர்மம் மட்டும்தான் அங்கே அந்த ரசாட்சி செய்யும். அவ்வாறு தர்மமணி ஒன்று தாங்குதோ தர்மம் மனுவது எல்லோருடைய சிந்தையும் தர்ம சிந்தனை. அப்போது அங்கே எந்த விதமான தீமை என்பது இல்லாத ஒரு நிலை. இந்த கலியுகத்தில் எல்லோருடைய சிந்தனையும் சுயநலம். அப்போ அங்கு தர்மம் அங்கே இல்லாமல் அதர்ம செயல்கள் நடைபெறுகின்றது. ஆனால் தர்மயுகத்தில் எல்லாம் நன்மை, எல்லோருடைய சிந்தனையும் அங்கே தர்ம சிந்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் தர்ம மனு மணியினது கூறறிய, அதாவது தர்மத்தினுடைய அந்த நிலையினுடைய தன்மைதான் அங்கே சொல்லப்படும். மணி கணீர் என்றது அல்லாது இனி இருள் இல்லாது ஏகுதோ. அங்கே தர்மத்தினுடைய நிலைதான் அங்கே ஓங்கி இருக்குமே அல்லாது இந்த எந்த விதமான கலியிருளோ மாய்கைகளோ அங்கே இல்லை என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் எம்பெருமான் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஐயா.